கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளை காணும்படியாய் செய்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை ஏறெடுப்போம். இந்த நாளிலும் தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய காரணத்தினாலும் நாம் சகித்து கொள்ளுதல் என்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். நிறைய என்னை கேள்வி கேட்பாங்க, ஏன் உங்களுடைய செய்திகள்லாம் அதாவது ஆசீர்வாதமாக இல்லாமல் கொஞ்சம் கடினமாக இருக்கிறது, கை கொள்ள முடியாதபடிக்கு உங்களுடைய செய்திகள் இருக்கிறது, முழுக்க முழுக்க கேரக்டர் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி நீங்கள் செய்திகளை கொடுக்குறீங்களேன்னு கேட்பாங்க. நான் வேதத்தை புரிந்து கொண்டது என்னவென்றால், சத்தியம் மட்டும் போதாது. சத்தியம் நாம் நற்குணங்களிலே வளர்வதற்கு ஒரு அடித்தளம்தான் சத்தியம். நிறைய பேர் சொல்லுவாங்க, சத்தியம் இருந்தால் போதாதா? சத்தியம் போதாது. சத்தியம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்கிறோம், அதை பயன்படுத்தி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் சத்தியத்தின் நோக்கம். தேவனை பற்றி முழுமையான உண்மைகள் தெரிந்த பிறகு தேவனுக்காய் வாழ்கிற வாழ்க்கை, அதுதான் தேவன் விரும்புகிறார். அதுதான் உங்களுக்கு கொரிந்தியர் புஸ்தகத்தில் அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது கூட ஒன்று சொல்லுவார், ஒருவருக்கு உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்கள் கொடுத்தாலும், உங்கள் சரீரத்தையே சுட்டெரிக்க கொடுத்தாலும், அன்பு இல்லாவிட்டால் அதில் பயன் என்ன அப்படின்னு அவர் கேட்பார். அப்போ ஒருவருக்கு தன் சரீரத்தையே கொடுக்குற அளவுக்கு ஆயிட்டோம்னா அது அன்பு தானே. தன் ஆஸ்தி முழுவதையும் அவருக்கு எழுதி கொடுத்துட்டோம்னா அது அன்பு தானே. அப்போ இதுக்கு மேலே இன்னும் அன்பு வேணும் அப்படின்னா, இது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சத்தியத்திற்கு உட்பட்டு செய்கிற போது தான் தேவன் அதை அங்கீகரிக்கிறார். அதான் தேவன் அங்கே நமக்கு சொல்வார். அதனால் நம்முடைய கேரக்டர், குணங்கள் மாற வேண்டும். இந்த குணங்கள் எல்லாம் திவ்ய சுபாவத்திற்கு உரியதாக இருக்கிறது. அதனால அங்கே சொல்லும்போது, நீங்கள் திவ்ய சுபாவம், சுபாவம்னா குணம், சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு அப்படின்னு அங்கே சொல்கிறத பார்க்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் 5 காரியங்களை அவர் கை கொண்டார். ஒன்று ஏற்றுக்கொண்டார், இன்னொன்று பொறுத்து கொண்டார், இன்னொன்று சகித்து கொண்டார். இது மூன்றும் ஒரு மனுஷனுக்கு வருமானால் இது தேவனுடைய சாயல். அப்போ இந்த மூன்றையும் தெரிந்து கொண்டவர்கள் இன்னும் 2 விஷயத்தை சேர்த்து செய்யணும். விட்டு கொடுக்கணும், மன்னிக்கணும். இது ரொம்ப முக்கியம். எங்கே விட்டு கொடுத்தல் இல்லையோ அங்கே கிறிஸ்துவ தன்மை போய்விடுகிறது. எங்கே மன்னிக்கும் தன்மை இல்லையோ அங்கே கிறிஸ்துவின் சாயல் போய்விடுகிறது. எப்பொழுது நாம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு பொறுத்து கொண்டு சகித்து கொள்வராக இருக்கிறோமோ அப்பொழுதுதான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, இன்னும் நிறைய சத்தியங்களை தேவன் நமக்கு கொடுத்து கொண்டே வருவார். சத்தியத்தை மட்டும் தெரிஞ்சிட்டே இருந்து நம்முடைய குணங்கள் மாறாமல் போகணுமானால், நாம் வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி நம்முடைய குணங்களை நாம் வெளிக்காட்டாமல் போவோமே ஆனால், கிறிஸ்துவின் சாயலுக்கு நாம் மாறாமல் இருப்போமே ஆனால், நித்திய ஜீவனை சுதந்து கொள்வது மிக கடினம். அது நான் வேதத்திலிருந்து புரிந்து கொண்டது. அதற்காக என்னுடைய முயற்சிகள் செய்கிறேன். ஒருத்தர் வந்து கேட்டார், இப்படிலாம் நம்ம எப்படி செய்ய முடியும் அப்படின்னார். கட்டாயம் முடியாது. அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து நமக்கு துணையாக இருக்கிறார், நமக்கு சகாயம் செய்வதற்காக இருக்கிறார். நம்மோடு கூட இருந்து நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் அவர் மூலமாக எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பொய் சொல்லக்கூடாது, என்னால் முடியாது.
ஆனால் இயேசுவே என்று எங்கே சொல்லுகிறோமோ, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று எங்கே நாம் சொல்லுகிறோமோ, அங்கே நம்மால் பொய் சொல்லாமல் இருக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால் இன்றைக்கு சகிப்புத்தன்மை. ஒருவர் நம் மீது என்ன குற்றங்கள் சுமத்தினாலும், எவ்வளவு பாடுகள் நமக்கு கொடுத்தாலும், எவ்வளவு துக்கங்கள் கொடுத்தாலும் அதை சகித்து கொள்ளுகிற தன்மை நமக்கு வேண்டும். அவர் அறியாமல் செய்கிறார், நம்மளை பற்றி தெரியல அப்படிங்கிற சகித்தன்மை நம்மளுக்கு வளரணும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். ஒரு உதாரணம் இயேசு கிறிஸ்து சொல்வார். ஒரு மார்க்கெட்டில் போய் காலையில் நீங்கள் எங்கள் தோட்ட வேலைக்கு வரீங்களா அப்படின்னு கூப்பிடுறார். சும்மாய் நின்றிருந்தவர்கள்னு வரும். அதுக்கு ஒரு ஞான அர்த்தம் இருக்குது, நம்ம அதுக்குள்ளே போக வேணாம், இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். அங்கே சொல்லுவார், சும்மாய் நின்றிருந்தவர்களை கூப்பிட்டு, திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு வரீங்களா? அவங்க சரி வரேன். அப்புறமா அதே மாதிரி மதியானம் போய் கேட்பார், அப்புறமா சாயந்தரம் போய் கேட்பார். கடைசியாக வேலை முடிவதற்கு 1 மணி நேரம் இருக்கும்போது அவங்கள போய் கேட்பார், நீங்கள் வரீங்களா? வேலை முடியறதுக்கு 1 மணி நேரம் தான் இருக்குது, மாலை ஈவினிங் ஆயிடுச்சு, அவங்க வரீங்களா? அவங்களும் வந்துடுவாங்க, வந்து வேலை செய்வாங்க. இப்போது எல்லாருக்கும் கூலி பேசியிருப்பார். காலையில் வந்தாங்களே அவங்களுக்கு ஒரு கூலி பேசியிருப்பார். நம்ம சும்மா ஒரு கணக்குக்கு பார்க்கலாம், ஒரு 200 ரூபா பேசியிருக்காருன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு, காலையில் வந்தவங்களுக்கு. அதே மாதிரி எல்லாருக்கும் அதே கூலி தான் பேசியிருப்பார். ஆனால் கூலி கொடுக்கும்போது லாஸ்ட்லேருந்து கொடுத்துன்னு போகிறார் பாருங்க. கடைசி 1 மணி நேரம் வந்தாங்களா அவங்களேருந்து கூலி கொடுத்துட்டு போகிறார். அப்படி கூலி கொடுத்துட்டு போகும்போது அந்த 1 மணி நேரம் வாங்கினவன் அவங்ககிட்ட அதான் சொன்னார், உனக்கு 200 ரூபா தரம் பண்ணார். ஓகே கொடுத்தா வாங்கி போயிட்டான். ஆனால் முதல்ல வந்தான் பாருங்க, அவனுக்கு என்ன ஆச்சுன்னா 1 மணி நேரம் வந்தவனுக்கு 200 ரூபா கூலி கொடுத்தாரு, நமக்கு இன்னும் ஜாஸ்தியாக கொடுப்பாருன்னு ஆசைப்பட்டான். ஆனால் அங்கே அந்த எஜமான் என்ன பண்ணார், அவனுக்கும் அந்த 200 ரூபா கூலி தான் கொடுத்தாரு. அவன் என்ன எங்களுக்கு இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்களா? அதுக்கு எஜமான் சொன்னார், இது தானே பேசினேன், காலையில் உங்ககிட்ட வரும்போது என்ன கூலி பேசினேன், அப்போ அவனுக்கு கொடுக்குறியே அப்படின்னு கேட்குறாரு. மத்தேயு 20:12. மத்தேயு 20:12. பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினாரே என்று முறுமுறுத்தார்கள். இப்போ பேசின கூலி கரெக்டாக வந்துடுச்சு. எஜமான் அவருக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு நினச்சா அது அவர் இஷ்டம். ஆனால் இவங்களுக்கு என்ன வந்துச்சுங்க, பொறாமை வந்து விட்டது. எங்கே சகிப்புத்தன்மை இல்லையோ அங்கே பொறாமை வந்துடுங்க. அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுங்க, பொறாமைப்படக்கூடாதுன்னு கூட தேவன் சொல்கிறார். நான் ஒரு தவறு செய்துட்டா, யாரோ ஒரு தவறு செஞ்சிட்டாங்கன்னா அந்த தவறை மன்னிக்கிற தன்மை வேணும் இல்லைங்களா? அப்படி மன்னிக்கிற தன்மை வரணும்னா அந்த தவறை சகித்து கொள்ளுகிற தன்மை கூட உங்களுக்கு என்ன வேணுங்க, வரணும் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 11:1. என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும், என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. என் புத்தியினை நான் தப்பு செஞ்சிட்டாலும் என்ன பண்ணுங்க, சகித்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன். ஓகே, இந்த சகித்து கொள்ளுங்கள், பொறுத்து கொள்ளுங்கள், இது ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா ஒரே மாதிரி தெரியும், ஆனால் ரெண்டும் ஒரே மாதிரி இல்லை. இப்போ பஸ்ஸில் நம்ம பக்கத்தில் ஒருத்தர் வாமிட் பண்ணிட்டார். நமக்கு அருவருப்பாக இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வராரு பாருங்க, புரியுதா? அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒருத்தர் பாருங்க, அவர் தான் சகிப்புத்தன்மை உள்ளவர். நம்ம ட்ரைனேஜ் தண்ணியை பார்த்தா தாண்டி போனோம், என்ன அப்படி போவோம். ஆனால் அந்த ட்ரைனேஜ்குள்ளேயே இறங்குறாரு பாருங்க, என்ன பண்ணுறதுப்பா, என் பொழப்பு, நான் இதுக்குள்ளே இறங்கினா தான் ஆகாரம் கிடைக்கும், அதெல்லாம் பார்க்க முடியுமா,
ஸ்மெல் எல்லாம் பார்க்க முடியும் இறங்குறாரு பாருங்க, அங்கே தான் சகிப்புத்தன்மை இருக்கு. ஆனால் பொறுத்து கொள்ளுதல், எவ்வளோ கஷ்டத்து மேலே கஷ்டம், கஷ்டத்து மேலே கஷ்டம், துக்கத்து மேலே துக்கம், துக்கத்து மேலே துக்கம் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணாலும் அங்கே பொறுக்கிறோம் பாருங்க, அதுதான் பொறுத்து கொள்ளுது. அப்படியே அமைதியாக ஓகே. யாருக்காக? இயேசு கிறிஸ்துக்காக. சில நேரங்களில் நீங்கள் நிறைய பார்த்துக்கலாம், நிறைய டார்ச்சர் பண்ணுவாங்க. சிலர் பொறுத்து போவாங்க வேலை ஸ்தலங்களில். யாருக்காக பொறுத்து போவாங்க தெரியுங்களா? அவங்க குடும்ப சூழ்நிலைகளை நினச்சி பார்த்து பொறுத்து போவாங்க. அது பொறுமை. ஆனால் இந்த காலத்து வாலிப பிள்ளைங்க அதெல்லாம் பார்க்குறது இல்லை இல்லைங்களா? உடனே ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கை வரும்போது பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுத்து கொள்ளுதல், அதான் பொறுமைனா பொறுத்து கொள்ளுதல் இல்லைங்களா? பொறுத்து கொள்ளுதல் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது என்றதாக நாம் பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் பெயர் கிறிஸ்தவ சபைகளில் போய் நீங்கள் பொறுத்து கொள்ளுங்க, சகித்து கொள்ளுங்கன்னா அதெல்லாம் அவங்க ஏற்றுக்கிறது இல்லை. அவங்க ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு கணத்தில் இருந்தால் மறுகணத்தை காட்டு. இதில் பொறுத்தல் சகித்தல் ரெண்டும் இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இல்லை, பாம்பை போல வினா உள்ளவர்களாக இருங்கள்வாங்க. அப்போ என்ன சொல்ல வராங்க இவங்கன்னு புரிய அடிக்க சொல்கிறாங்களா? என்ன சொல்கிறாங்க? அதே மாதிரி சண்டை சச்சரவு எல்லாம் இருக்குது பேர் கிறிஸ்தவ சபைகள் பார்க்குறோமே. அவளுக்குள்ள ஒரு சமாதானம் கிடையாது. எந்த சூழ்நிலை வேணாலும் சண்டைக்கு வந்துடுவாங்க, தன் இடத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழலாக இருக்குது. ஆனால் சத்தியத்தை அறிந்திருக்கிறவர்கள், இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சு தேவனுடைய சபையாய் இணைந்திருக்கிறவர்கள்கிட்ட தான் பொறுமையை பற்றியும் சகிப்புத்தன்மையை பற்றியும் பேச முடியும். அதனால்தான் சொல்லும்போது தேவனை பற்றி நன்றாய் அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள, அதை பற்றி நல்லா நாம் தெரிந்து கொள்ள நமக்குள்ள பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வளரும். அது தேவன் விரும்புகிறார். கடைசியில் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். தேவன் அதை விரும்புகிறார். அதுதான் 2 கொரிந்தியர் 11:19 அப்போஸ்தலர் பவுல் இதை பற்றியே நிறைய விஷயங்கள் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அது கொரிந்தியர் புஸ்தகமே சகிப்பு பொறுத்து கொள்றதை பற்றி தான். நீங்கள் தனியாக படித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் ரெண்டுமே சகித்து கொள்ளுதல் பொறுத்து கொள்ளுதல், இதனுடைய விளைவுகள், இதனுடைய தன்மைகள் பற்றியே இருக்கும். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:19. நீங்கள் புத்தி உள்ளவர்களாய் இருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்களே. என்னங்க, புத்தி இல்லாதவர்கள் செய்த சந்தோஷமா? பரவாயில்ல, அவங்க புத்தி இல்லாதவர்கள். புத்தி இல்லாதவர்கள் நாங்கள் தேவனை பற்றின ஞானம் குறைவாக இருக்கிறவர்கள் இல்லைங்களா? அவங்களுக்கு தெரியாமல் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த சகிப்புத்தன்மை வரணும். எந்த இடத்துலையும் என்ன பண்ணக்கூடாதுங்க, அந்த சகிப்புத்தன்மையை விட்டுட கூடாது. தேவனை பற்றி தெரியல அவங்களுக்கு, என்ன பண்ண முடியும்? ஒரு குழந்தையை போல் நம்ம அவங்களை பார்க்கணும். நம்ம வளர்ந்தவர்களாக எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று அங்கே புத்திமதி சொல்கிறார். அது 20வது வசனத்தை சொல்லுங்கள். 20 படிங்க. 20வது வசனம். ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும், ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும், ஒருவன் தன்னை உயர்த்தினாலும், ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே. எல்லாத்துக்கும் பரவாயில்ல, பரவாயில்ல. நிறைய நேரங்களில் என் முன்னாடியே சிலர் நிற்பார்கள், எனக்கு விரோதமாக எழும்பியிருப்பார்கள், என்னை பற்றி அவதூறு பேசியிருப்பார்கள். ஆனால் நான் நிறைய நேரங்கள் அவங்கக்கிட்ட அதை பற்றி கேட்டதே கிடையாது. ஏன் என்னை பற்றி பேசுனேன்னு நான் கேட்டதே கிடையாது. கேட்குறது ஏன்னா தேவன் சொல்லிட்டாரு, அப்படித்தான் நடக்கும். அங்கே அதை பார்த்து பாருங்க. ஒருவரை ஒருவர் சிறைப்படுத்தினாலும், ஒருவர் பட்சித்தாலும், நீங்களா கையகப்படுத்தினாலும், அது ஒன்று வருது பாங்க, கைவசப்படுத்தினாலும் எல்லாம் வருது பாருங்க. முகத்திலே அறைந்தாலும், கிட்ட நேருக்கு நேரம் அவங்களுக்கு அநியாயம் பண்ணாலும், ஓகே, தேவன் ஒருத்தருக்கு தெரியும். யாரோ நானெல்லாம் அப்படித்தான், தேவன் ஒருத்தர் தெரிய விட்டுருவேன். ஆனால் யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த உண்மை தெரியணுன்றதுக்காக நான் ஒருத்தர்கிட்ட மட்டும் அந்த உண்மை தெரியணும்னு உங்ககிட்ட சொல்கிறேன். மனசில் வச்சுங்க, நீ யார்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி வச்சுருவேன். நாங்கள் ஒருத்தருக்காவது தெரியட்டுமே ஏங்களா அப்படின்னு. அந்த அளவுக்கு சகிக்கிற தன்மை சத்தியத்தில் வளரும்போது தான் கிடைக்கும். சில பேருக்கு அந்த தன்மை ரொம்ப குறைவுதான். அது சகிக்கணும். ஆமாம், அதுக்குத்தான் நம்ம வந்திருக்கிறோம். அவமானத்தை படுத்த தான் வந்திருக்கிறோம். சத்தியத்தை சொல்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. நல்லா
சரிங்களா? வாரத்துக்கு 7 நாளும் செய்தியிலே மூழ்கி இருக்கலாம், 7 நாளும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கலாம், 7 நாளும் பைபிள் ஸ்டடி எடுக்கலாம். ஆனால் கற்றுக் கொடுத்த விஷயத்தின்படி நாம் ஆழ்கிறமான தேவன் சோதனை செய்யும்போது அங்கே மாட்டிக்கக்கூடாது. நாம் என்ன பேசினோமோ, நாம் என்ன மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தோமோ அதே காரியம் நமக்கு நேரிடும்போது அதில் வெற்றி சிறக்கணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். அதைத்தான் தேவன் அந்த சோதனையில் என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறார். அதனால்தான் ஒருவர் சகித்து கொள்ளுங்கள், பரவாயில்ல. இன்றைக்கி சகிப்புத்தன்மை இல்லாதனால ஒரே டாக்டரினில் இருக்கிற சபைகள் பிரிந்து இருக்கிறது. ஒரே டாக்டரின் தான், அங்கே இருக்கிறது தான் டாக்டரினில் பிரியும். உங்களுடைய போதனைகள் வேறு, என்னுடைய போதனைகள் வேறுனு பிரியுது ஒரு வகை. ஆனால் ஒரே போதனையிலேருந்து சபைகள் பிரியுதுன்னு என்ன காரணம்? அவர் சரியில்லைங்க அப்படின்றது தான். அங்கே என்ன வரல, சகிப்புத்தன்மை வரவில்லை. அதனால் நீங்கள் அதுவும் தான் கொரிந்தியரில் தான் சொல்கிறாங்க. கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 6 அதை பற்றி தான் பேசுகிறாங்க. சகிப்புத்தன்மைன்னானுங்க வரணும். ஆனால் அதை விட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்குமெண்ட்டு, சண்டை, சச்சரவு அதிகமாகிறதுனால யார் கூட யார் சேர்கிறார்களோ அவங்கெல்லாம் ஒரு குரூப் ஆகிட்டு ஒரு தனி சபையை ஆரம்பிச்சிடுறாங்க. இது சத்தியத்தில் இருக்கிறவர்கள் கூட இருக்குது. நான் சொன்னேன், ஒரே டாக்டரில் இருந்தால் கூட இது இருக்குது, சரிங்களா? வேறு டாக்டரின்னா வேறு விஷயம். ஆனால் சத்தியத்தில் இருக்கிறவங்க இந்த பிரிவினை வருதுன்னா இந்த 2 விஷயம் நடக்கலை. அதாவது 2 விஷயம் தன்னுக்குள்ள, அதாவது 2 விஷயம் தனக்குள்ளே இருந்து வெளிப்படுத்த முடியல, சகிக்க முடியல, பொறுத்து கொள்ள முடியல, இல்லைங்களா? இது 2 இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்னா ஏற்றுக்கொள்ள முடியும், அதை விட்டு கொடுக்க முடியும், மன்னிக்க முடியும். அது இல்லாதனால தான் அந்த பிரிவினைகள் வருது. அதை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:7. நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? அநியாயத்தை ஏன் சகித்து குற்றமானது? ஒருவருக்கு ஒருவர் வழக்காடுவது எவ்விதத்திலும் தப்புங்க. சண்டை போடுறதே தப்பு. அதில் சிலர் எனக்கு நியாயம் செய்யலைன்னாங்க. எப்படி முடியும்? நியாயமாக நடக்கிறவர்களுக்கு நியாயம் நடக்காது. அப்போ எனக்கு நியாயம் செய்யலைன்னு சொல்லக்கூடாது. எனக்கு நடக்காது, அவ்வளோத்தான். நான் நியாயமாக நடக்கிறேன், எனக்கு நியாயமாக நடக்காது, எனக்கு நியாயமாக நடக்காது. ஆனால் நான் நியாயமாக நடக்கணும், அவ்வளோத்தான். புரிஞ்சுச்சிங்களா? நான் நியாயமாக நடக்கிறேன், நான் நியாயமாய் நடக்கிறேன். ஆனால் எனக்கு அநியாயம்தான் நடக்கும். ஆனால் நான் எனக்கு நியாயமாக யாரும் நியாயம் செய்யலையே நான் சொல்லக்கூடாது. நான் நியாயமாக நடக்கிறதுனால எனக்கு நியாயம் செய்ய மாட்டார்கள், அநியாயம்தான் நடக்கும். அதை சகித்து கொள்ளணும், பொறுத்து கொள்ளணும் என்று அப்போஸ்தலர் பவுல் நமக்கு சொல்லுகிறார். வேதமே நமக்கு ஆதாரம். புரியுதுங்களா? அதை ஏற்றுக்கொள்ள பொறுத்து கொள்ளும் போது தான் சபையாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் சமாதானமும் சந்தோஷமும் வரும். தேவன் சொன்ன இந்த காரியங்களில் எந்த காரணத்தை முன்னிட்டும் நமக்கு கஷ்டமும் வேதனையும் வரவே வராதுங்க. அவர் நமக்கு அட்வைஸ் கொடுத்து நம் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும்படியாக நம்மை வழிநடத்துகிறார், நம்மை தேற்றுகிறார், நம்மை வெலப்படுத்துகிறார், நம்மளை உயர்த்துகிறார். நாம் ஜெபம் பண்ணும் போதெல்லாம், நாம் கஷ்டப்படும் போதெல்லாம் ஓடோடி வந்து நமக்கு சகாயம் செய்கிறாரு. அதுக்கிட்ட அவர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? ஒன்றே ஒன்று தான், நான் சொல்கிற மாதிரி வாழுப்பா, நான் உனக்கு நித்திய ஜீவனை தருவேன். எவ்வளவு அன்பு அவர்கிட்ட இருக்குது. பேதுருவில் கூட 1 பேதுரு 2:19 கூட நமக்கு சொல்லும்போது, நான் ஒரு தப்பும் செய்யலையே, நான் எதுக்காக பொறுத்துக்கணும் அப்படின்னு வரும். நான் எதுக்காக சகிக்கணும்? நான் ஒரு தப்பும் செய்யலையே. நான் ஏற்கனவே சொல்லலை, சத்தியத்திலே வளர்கிறவர்களாக இருந்தால், வேதத்தின்படி தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்களாக இருந்தால், இயேசு கிறிஸ்துவை மனதார ஏற்றுக்கொள்ளவர்களாக இருந்தால், பொறுத்து கொள்ளுதல், சகித்து கொள்ளுதல் வேணும். தப்பே செய்யலாம், அவனுக்கு தான் நேரிடும், பொறுத்துக்கோ. இயேசு கிறிஸ்து தான் தப்பு செஞ்சாரா? அவர் சிலுவையில் போகிறதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணாங்க, சரிங்களா? அவர் சிலுவையில் போடக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணாரா? ஒன்று சொன்னார், ஆனால் நான் என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லுங்கன்னு. அது உரிமை, கேட்கலாம். நான் செஞ்ச தப்பு நீ சொல்லியான்னு கேட்கலாம். நான் ஒரு தப்பும் செய்யலைன்னு உங்கள் பட்டிருக்கிற நியாயத்தை சொல்லலாம். ஆனால் அங்கே அதெல்லாம் எடுப்படாது.
இயேசு கிறிஸ்து பாதச்சுவடியில் நடந்து வரவங்களுக்கு அவர் தானே ரோல் மாடல். அவர் பார்த்து தானே நம்ம வரணும். அப்புறம் அதில் என்ன பண்ணாது, எடுபடாது. அப்போ அது நடக்கத்தான் செய்யும். அதுதான் பேதுருவில் சொல்கிறாங்க. வாசிக்கலாம் 1 பேதுரு 2:19. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். அதுதான் பிரீதி. அதைத்தான் தேவன் என்ன பண்ணுறாரு, ரொம்ப விரும்புகிறார். நீங்கள் தப்பு செஞ்சுட்டு அடிக்கப்படும் போது அப்போ தேவனே நான் பொறுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னாக்கா அதில் என்ன கீர்த்தி இருக்குது? நீங்கள் நன்மை செய்து பாட அனுப்பிக்கும் போது பொறுமையோடு சகித்தால் அதுதான் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குது, பிரீத்தியாக இருக்குது. அடுத்த வசனத்துலேயே அது இன்னும் கொஞ்சம் விளக்குறாங்க. அடுத்த வசனம் கூட வாசிக்கோங்க. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். நன்மை செய்து பாடு அனுபவிக்கும் போது பொறுமையோடு சகித்தால், அங்கு எங்க சகிப்புத்தன்மையும் பொறுத்து கொள்ளுதலும் இல்லையோ, சபையாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் ரெண்டாயிடும். புரிஞ்சுங்களா? அப்போ இதுக்கெல்லாம் மெயின் என்னங்க, தேவனோட இருக்கணும், அவருடைய சத்தியத்தில் வளரணும், தேவனுடைய சத்தியத்துக்காக வாழணும். சரிங்களா? அதனால தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிறவர்கள் நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேங்க. உங்களுக்கு என்னத்துங்க சொல்லணும், நான் தேவனுக்கு சொல்லிக்கிறேங்க தேங்க்ஸ் அப்படின்னு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் தேவனுக்கு என்ன பண்ணிக்கிறேன், ஆனால் தேவன் அதை அங்கீகரிக்கிறது இல்லைன்ற விஷயமே நிறைய பேருக்கு தெரியுது. சரிங்களா? அதாவது தேவன் இப்போ என்ன ஒரு பிரசங்கம் பண்ணுறதுக்கு கூப்பிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது பிரசங்கம் பண்ண ஒருத்தர் கூப்பிடுறாரு, அது நாங்கள் போய் பேசுகிறோன்னா அது கட்டாயம் தேவனால் ஏற்படுகிறது தான். ஆனால் அதுக்கு ஒரு மனுஷன் மத்தியஸ்தராக இருக்கிறாங்க. அந்த மனுஷன் என்னை குறித்து தேவன்கிட்ட பேசியிருப்பார், இவர் என்னை கூப்பிடணும்னு நினைக்கிறேன்ப்பா, உங்களுக்கு சித்தமானால் கூப்பிடுங்க. அப்போ தேவன் அதுக்கு பர்மிஷன் கொடுத்தவரை வச்சுருக்கிறார். ஓகே, என்ன சித்தம், நீ கூப்பிடு. என்னை கூப்பிட்டது தேவன் தான், ஆனால் அதுக்கு நடுவில் யாரை வச்சுருக்கிறார் தேவனை, ஒரு மனுஷனை. ஏன் தெரியுமா? அப்போ தான் மனுஷன் மேலே இன்னொரு மனுஷனுக்கு அன்பு வரும். எல்லாத்தையும் டைரெக்டாக தேவனே செஞ்சிட்டா மனுஷன் மேலே அன்பு போயிருமே. அதனால தான் தேவன் அவருக்கு நடுவில் ஒருத்தர் வச்சுருக்கிறார், மீடியேட்டர். அவர் மூலமாக தான் எல்லாம். அப்போது நான் தேவனுக்கு நன்றி உள்ளவராக தான் இருக்கிறேன், இந்த மனுஷனுக்கும் நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும், அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். உங்களால் தான் அதை தேவன் விரும்புகிறார். சொல்கிறாரு, உன் பக்கத்தில் உள்ள மனுஷனை நீ அன்பு கூறாமல் என்ன அன்பு கூறுறன்னு சொன்னா என்னையா அர்த்தம் இருக்குதுன்றார். ஒரு அர்த்தமும் இல்லையேன்னு சொல்கிறார். அவர் தான் என்ன பண்ணுங்க, அன்பு கூறணும். அப்போது மனுஷனை அன்பு கூறணுன்றதுக்காக தேவனைத்தான் அன்பு கூறணும் அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்க முடியாது. அந்த மனுஷனுக்கும் கொடுக்க வேண்டியதை கணத்தை என்ன பண்ணணும், கொடுக்கணும். அது தேவனுக்கு கொடுத்த மாதிரி. ஏன்னா தேவன் அந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். போதுங்களா? நான் அதை ரொம்ப யோசிப்பேன். தேவனுடைய கிருபையினால் இல்லைங்களா, பெங்களூர் கன்வென்ஷனில் 20 வருஷம் நான் தவறாமல் பேசுவதற்கு தேவன் உதவி செய்தார் என்றால் அதுக்கு அங்கே இருக்கிற என்னுடைய மூத்த சகோதரர் தான் காரணம். அவருடைய ஜபத்தினால தான் அந்த இடத்துல போய் நான் நிற்க முடியுது. சும்மா யாரும் ஒரு இடத்துல போய் என்ன பண்ண முடியாது, நிற்கவே முடியாது. அப்போஸ்தலர் பவுல் அவர்கள் அந்த மாஸ்க் மேடையில் பேசுகிறாருன்னா அந்த மாஸ்க் மேடையில் தேவன் கிருபையில் போய் நின்னார் என்றாலும் அங்கே ஒரு மனுஷனை அவர் பயன்படுத்துகிறார். நீ போய் மாஸ்க் மேடையில் நின்று பேசுன்னு சொல்கிறதுக்கு ஒரு மனுஷன் தேவைப்படுகிறான். அதைத்தான் அவர் சொல்கிறார் இல்லைங்களா? அதைத்தான் நம்ம பார்க்கணும். அதனால் பொறுமையை சகிக்கணும். நீங்கள் குற்றம் செஞ்சால் அதனால ஒன்றும் யூஸ் இல்லை. 21வது வசனத்தில் வாசிக்கும் போது 21 வாசிக்கலாமா? 1 பேதுரு 21 இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். மறுபடியும் வாசிக்கலாங்க. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். பார்த்தீங்களா? இதற்காகவும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் மேலே சொல்லிட்டாங்க, பொறுமையை சகிக்கணும். அதுக்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தான் அதுக்கு மாதிரி. அவர் தான் பாதச்சுவடி. அவர் அதே நிலைமை தான்.
அப்போ இயேசுவே இயேசுவேன்னு வைராக்கியம் முக்கியம் இல்லை, அந்த வைராக்கியத்தை அப்படியே இயேசு கிறிஸ்து பாதச்சுவடியில் பார்த்து நடக்கிறதுக்கு பாருங்க, அந்த வைராக்கியம் அங்கே வரணும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன பண்ணுவாங்க, சவுண்டாக கொடுப்பாங்க, கத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இன்னும் சில சபைகளை பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஆக்ரோஷமாடுவாங்க, ஆவேசமாடுவாங்க, அப்படியே பயங்கரம், தேவனுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிடுன்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் சகித்து கொள்ளுதல் பொறுத்து கொள்ளுதல்னா தேவனுக்கு என்னங்க சந்தோஷம்னு கேட்குறாரு தேவன். அதெல்லாம் பார்க்குறது இல்லைங்க. 4 பேர் நம்மளை பார்க்கணுன்றதுக்காகத்தான் நம்ம கத்தி ஜெபம் பண்ண தெரியுங்களா, கத்துறோம் ஐன்ட்டு எல்லாரும் அமைதியாக இருந்தால் கூட சில பேர் சில சபைகளை கத்துவாங்க. யாருக்கு கத்துற? மனுஷனுக்கு. தேவனுக்கு அதெல்லாம் பார்க்காதுங்க. நீ என்ன கத்துனாலும் என்ன கை தட்டினாலும் அவருக்கு தெரியும் நீ எது கை தட்டுறன்னு. மனுஷனுக்குன்னா தெரியாமல் இருக்கலாம், நம்மளை பாராட்டுறாங்கன்னு நினச்சிக்கலாம். தேவனுக்கு எல்லாம் தெரியும். அதெல்லாம் அவர் உள்ளத்தை மட்டும் பார்க்குறவர், இருதயத்தின் நினைவுகளை வேறறுத்து பார்க்குறவர், அவர் ஊனையும் கணுக்கனையும் பிரித்து பார்க்கிறவர். அவர்கிட்ட இந்த ஆக்டிங் எதுவுமே நடக்காது, எந்த ஆக்டிங்குமே நடக்காது. நாம் வேற மனுஷனுக்கு வெளித்தோற்றத்தை காட்டலாம், அவர் உள்தோற்றத்தை பார்க்கிறவர். ஆனால் அதெல்லாம் அவர்கிட்ட நடக்காதுங்க. அவருடைய பாதச்சுவடிகளை பார்த்து யார் வருகிறார்களோ அவரை தான் தேவன் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை நம்ம நினச்சி பார்க்கணும். அவர் எப்படிலாம் இருந்தார், அதுதான் நான் இந்த 5 பாயிண்ட் முதலே சொன்னேன். அவர் ஏற்றுக்கிட்டார், சிலுவையை ஏற்றார், பாடுகளை ஏற்றார், கஷ்டங்களை ஏற்றார் நமக்காக, இல்லைங்களா? அந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லும்போது அவர் நமக்காக எல்லாவற்றையும் என்ன பண்ணார், சகித்தார்னு சொல்லுவாங்க. நம்மளுக்காக சகித்தார், இல்லைங்களா? ஏற்றுக்கொண்டார், அப்புறம் பொறுத்து கொண்டார், சகித்தார், நம் பாவங்களை மன்னித்தார், இல்லைங்களா? அவருடைய மேலானவைகளே விட்டு கொடுத்து இங்கே பூமிக்கு என்ன பண்ணார், வந்தார் நமக்காக. ஏதோ ஒரு மனுஷக்குலம் நாம் தேவனுக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காக, சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டியதுக்காக இன்றைக்கி அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு நம்முடைய சுயத்துக்கு நாம் நின்றால் எப்படி நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியும்? எப்படி நித்திய ஜீவனுக்குள்ளே வர முடியும்? நம்ம வரோம், நித்திய ஜீவனுக்கு வரோன்ற ஒரு பெயர் கிறிஸ்துவலாக தான் இருப்போம். அதுக்கான ஒரு காரியமும் செய்யாமல் புல்லை போட்டுட்டு நெல் வளரும் காத்திருக்கிறவங்க எவ்வளோ பெரிய முட்டாள் இல்லையா? புல் போட்டால் புல்லு தான் வரும், நெல் போட்டால் நெல் வரும். நம்மக்கிட்ட தேவன் நல்ல விதையை கொடுத்துருக்காரு, அது இந்த கையில் மாற்றி வச்சுட்டு நம்ம புல் விதையை போட்டோம்னா நல்ல விதை வச்சுருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த நல்ல விதை இருக்குது. அது கஷ்டம் நிறைந்தது, பாடுகள் நிறைந்தது, உபத்திரவங்கள் நிறைந்தது. இயேசு கிறிஸ்துக்காய் நல்ல போர் செய்வனாய் தீங்கு அனுபவி. இதெல்லாம் தீங்காத்தான் வரும், ஏன்னா இயேசு கிறிஸ்துக்காக வாழுது தீங்கு தாங்க, ரொம்ப கஷ்டம்தான். யாரை நம்மளை மதிக்க மாட்டாங்க, யாரை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்க மாட்டாங்க, நம்மளை உதாசீனப்படுத்துவாங்க, கூட இருக்கிறவங்களே நம்மளுக்கு குழி தோண்டுவாங்க, கூட இருக்கிறவங்களே பின்னாடி பேசுவாங்க, கூட இருக்கிறவங்களே நம்மளை உதாசீனப்படுத்துவாங்க. நாம் யாரை ரொம்ப நம்புகிறவங்களோ அவங்களே நம்மளை அவமானப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி நம்மளை ஒரு மாதிரி பண்ணிடுவாங்க. ஆனால் தேவன், பரலோகத்தின் தேவன், நாம் அவர்கிட்ட வர்றதுக்காக இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பி அவருடைய சாயலில் மாறணும் என்பதற்காக நம்மளை கற்றுக் கொடுக்குறாரு. எதுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு, எதுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்கிறாரு? அவர் கூட வந்து உட்கார்றதுக்குங்க. அது புரியல நம்மளுக்கு. அவர் கூட உட்கார்றதுக்குது அவ்வளோ அன்பு. அப்போ அதை பார்க்கும்போது எப்பப்போ அவங்க கூட வந்து உட்காருன்ற அந்த சந்தோஷத்தில் துள்ளணும். எப்போ நான் பரலோகம் போவேன்னு நினைக்கணும். ஒரு வாட்டி எங்கள் சபையில் ஒரு பாட்டு பாடணும், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பாட்டு. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. நல்லா கேட்டோம்மா, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அந்த பாட்டு தெரியும் இல்லையா? பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அந்த பாட்டு முடிஞ்சுதான். ஏங்க இதெல்லாம் டெத்தில் பாடுற பாட்டு, இதை போய் இங்கே பாடுறீங்களான்னு கேட்டார். சபையில் பாடுறீங்களே. இப்போ செத்து போனவர் பரலோகம் போயிடுவாரா, எங்கே போகிறாரோ தெரியாது. அந்த செத்து போனவருக்காக பாடுற பாட்டம் அது. நான் சொன்னேன் அங்கே வந்து நல்லா கவனிங்க. பரலோகமே என் சொந்தமே என்று நான் காண்பேனோ.
அப்போ செத்து போனவங்க பாடுற மாதிரி இருக்குதா, உயிரோட இருக்கிறவன் நாம் பாடுற மாதிரி இருக்குதா? அப்போ அது செத்து போன இடத்துல ஏன் பாடணும்? செத்து போனதுக்கு பாடணுமா? அது ஏங்க நமக்கு பாடணும், அங்கே எப்போ போவேன்னு பாடணும், அந்த ஏக்கம் நம்மளுக்குள்ளே வரணும் இல்லைங்களா? சும்மா ஏக்க மட்டும் வந்தால் ஓகேவா? அதுக்காக வாழணும், அந்த இடத்துக்கு போகிறதுக்காக அப்படிப்பட்ட கடினமான வாழ்க்கை வாழணும், அந்த ஆசையும் சேரணும். சும்மா செத்து போயிடுறேன்னு ஆயிடுச்சா? அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் தேவனே. நான் சீக்கிரமாக சாகணும் தான், ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழணும் தேவனே. இயேசு கிறிஸ்துவின் சாயல்ல என்னோட வாழ்க்கை அமையணும் தேவனே. அவ்வளோ சீக்கிரமாக நான் வாழ்ந்து முடித்து உங்ககிட்ட வரணும், அந்த வரணுன்ற ஆசைக்காக ஓட்டத்தை ஓடணும். நான் கடந்த காலத்தில் கூட நான் சொன்னேன், ஹாஸ்டலில் ஒரு பையன் படிக்கிறான், லாஸ்ட் இயர். அவன் மனசு ஃபுல்லாக இந்த கடைசி வருஷம் எக்ஸாம் எழுதி முடிச்சதும் நான் என் வீட்டுக்கு போயிடுவேன், அதுவும் பாஸ் ஆகிட்டேன்னு எனக்கு இன்னும் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், போவேன் காத்துட்ருக்குறான். பாஸ் ஆனால் தான் வீட்டுக்கு அனுப்பின ஒரு ரூலு ஹாஸ்டலில். அதுக்காக ஆர்வம், கடைசி எக்ஸாம் 3 வருஷம் முடிஞ்சிச்சு, கடைசி எக்ஸாம் எழுதியிருக்கிறான், பாஸுக்காக காத்துட்ருக்குறான். அது பாஸ் ஆகணுன்றதுக்காக இரவும் பகலும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறான், பரீட்சை எழுதியிருக்கிறான். அந்த ரிசல்ட் வர்றதுக்காக காத்துட்ருக்குறான். நான் வீட்டுக்கு போவேன், என் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு துடிக்கிறான். ஆனால் நான் அறிவு கட்டத்தனமாக பேசுகிறேன், நீ இங்கே தான் இருக்கணும், ஹாஸ்டலில் தான் இருக்கணும், வீட்டுக்கு போன்னு துடிக்கிறியே அப்படின்னு அவங்ககிட்ட பேசினா எப்படி இருக்கும்? நம்ம பரலோகத்துக்கு போகணுமன்ற அந்த ஆசை நாங்கள் இருக்கணும், அந்த துடிப்பு இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் எக்ஸாமை கரெக்டாக எழுதியிருக்கணும். அங்கே போகிற ஆசைக்கு இங்கே சரியாக எல்லாத்தையும் செய்யணும். அந்த ஆசையை மனசில் வச்சு என்ன பண்ணோம், செய்யணும். பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம், பிள்ளைகளுக்கு நீ நல்லா படிச்சினோம், உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தரேன், அந்த ஆசை. அப்போ பையன் சைக்கிள் கிடைக்கும்னு ஃபஸ்ட் ரேங்க்கு போவான், புரிஞ்சுச்சான். ஆனால் சைக்கிள் மட்டும் வேணும்னு நினைக்கக்கூடாது, சாவணும்னு மட்டும் நினைக்கக்கூடாது. நாங்கள் பரீட்சை எழுதணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ இந்த தேவன் என்னை எடுத்துக்கவே மாட்டாரு, எனக்கு என் தாய் இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாரா. சாவணும்னு நினைக்கிற கரெக்டு தான், ஆனால் இந்த பூமியில் உன்னுக்குன்னு வேலை வச்சுக்கிறாரு, அதை முடிச்சியா, ஒரு பின்னாவது செஞ்சியா, அப்புறம் நினை. அப்படிப்பட்ட அதுக்காக தான் தேவன் இந்த பூமியில் அவரோடு கூட நம்மளை சேர்க்கறதுக்கு இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தன் ஜீவனை கொடுத்து நமக்கு நல்லா போதிச்சு, இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை போல ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழணும் என்று கற்றுக் கொடுத்து அதை நம்ம செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ பரீட்சை வரும்போது அதில் ஜெயிக்கணும், அவரோடு கூட உட்காரணும், அவர்கிட்ட போகிறது தான் இலக்கு. மேலானவைகளை கொலைசையில் சொல்கிறாங்களா 3ஆம் அதிகாரத்தில், மேலானவைகள் என்ன பண்ணுங்க, தேடுகிறவர்களாக இருங்கள்னு, அதுதான் இலக்கு. வேற எதுவும் இலக்கு இல்லை. இந்த மாம்ச சரீரம் ஒன்றுமே இல்லைங்க, யூஸ்லெஸ், பயன் கிடையாது. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தான் தேவன் நம்மளை நினைச்சு நம்மளை இவ்வளோ கஷ்டத்தில் வந்து அதில் ஒரு சின்ன கடுகு மாதிரி ஒரு பகுதியை தான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். சகித்து கொள்ளுங்கள். பார்த்தீங்களா? அதுதான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். சகித்தார். நமக்காக பாவியா வந்தார், பாவி கிடையாது, நமக்காக வந்தார். சகித்தார். அடுத்த வசனம் சொல்றாங்க, ஆகையால் நீங்கள் இறப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். நினைங்க, அவரை நினைங்க. அதுதான் திருப்பி 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 நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்துவை நினைச்சுக்கங்க, எல்லாத்தையும் சகிச்சுங்க, விட்டு கொடுத்துருங்க. சண்டை வேணாம், சச்சரவு வேணாம், பிரிவினை வேணாம். இயேசு கிறிஸ்துக்காக வாழ்கிற வாழ்க்கை வேணும். இம்மையின் வாழ்க்கையை யோசிக்கிறோம், மறுமையின் வாழ்க்கையை யோசிங்க. இம்மைக்கு என்ன வேணுமோ அது தேவன் கொடுப்பார். காலம் கடினமாக இருக்கிறது, காலம் சமீபமாக இருக்கிறது. கடைசி கால எக்கால சத்தம் ஊத ஆரம்பித்து விட்டது, பாரமான சத்தியங்கள் வர ஆரம்பித்து விட்டது. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும் என்ற எண்ணம் நமக்குள்ள வரணும் தான் நான் திருப்பி 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 அதை சொல்றதுக்கு காரணமே. வேதத்தில் அதை தான் போட்டிருக்குது. அதை சொல்றதுக்கு ஆள் மிக குறைவாக இருக்குது.
நீங்கள் கேரக்டர் வைஸ் இம்ப்ரூவ் ஆகணும்னு சொல்லணுன்னா, அதாவது நான் உங்ககிட்ட பிரசங்கம் பண்ணுற கேரக்டர் வைஸ் ஒரு கேரக்டரை சொல்லி அதில் உதாரணம் சொல்லி சொல்லலாமே. நான் உங்கள்கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு போதிக்கிறேன்னா நான் பொய் சொல்லாமல் இருக்கணும். நான் பொய் சொல்லக்கூடாதுன்னு மனசார நான் முடிவு பண்ணணும், அதை ஃபைனல் பண்ணணும். அப்போ நான் போதிச்சாதான் தேவன் எனக்கே பாயிண்ட் கொடுப்பாரு. அந்த பாயிண்ட்டை நானே ஃபாலோ பண்ணி இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் பொய் கூட சொல்லாமல் நான் விட்டுறணும். நான் நிறைய பேர் கேட்டேங்க, நீங்கள் பொய் சொல்லாமல் இருக்கலாம், அதனால் மிக கடினம் பண்ணுறாங்க. எப்படிங்க கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வாங்க? எப்படிங்க இது கிறிஸ்துவன்னு நம்புகிறோம்? இவங்கெல்லாம் பண்டிகை கால கிறிஸ்தவர்களுங்க. ஆமாம், இவங்கெல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறவங்க, நியூ இயர் கொண்டாடுறவங்க, ஈஸ்டர் கொண்டாடுற கிறிஸ்துவங்க. இவங்கெல்லாம் எப்போ நம்முடைய பாவத்தை விட முடியலன்றமோ இவங்கெல்லாம் பேர் கிறிஸ்துவர்கள் கூட இல்லை, பண்டிகை கால கிறிஸ்தவர்கள். அது உருப்படாது, யூஸே இல்லை. தேவனுக்கு அது விருப்பமும் இல்லை, அவங்களை செலக்ட் பண்ணுறதே இல்லை. இந்த உண்மையான கிறிஸ்துவர்களுக்கு மழையை பொய்ய செய்கிறார், அதில் அவங்க நினச்சிட்டு கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்களே தவிர, ஒரு காலம் கட்டுகளாக கட்டி அவர்களை அக்னியில் போடும்போது தெரியும், அந்த கட்டில் நாம் ஒரு கட்டாக மாறிடக்கூடாதுன்னு தான் நம்ம விரும்புகிறோம். அநேகர் சொல்லுவாங்க, எல்லாரையும் நான் ரட்சிக்கப்பட்டது போல் எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும். எல்லாரும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரதுக்கு ஒரு காலம் இருக்குது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், தேவனுக்காக ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நான் வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட வாழ்க்கையை இன்னொருத்தருக்கும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அதுக்கு தான் நம்மளுக்கு சத்தியம் கொடுத்தார். நாமளே சரியில்லைன்னா, நமக்கே விசுவாசம் குறைவாக இருந்தால், அடிப்படை தேவைகளுக்காக கூட நாம் தேவனிடத்தில் கேட்கறதுக்கு பயம் வருது. தேவனே நான் நன்றாக பைபிள் வாசிக்கணும், தேவனே நான் நன்றாக ஜெபிக்கணும், தேவனே நான் உமக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு அந்த விசுவாசத்தில் என்ன ஆகணும்? ஸ்ட்ராங்காக ஆகணுங்க. அதனால தான் அங்கே தீமோத்தியில் ரொம்ப விளக்கமாக 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லிக்கிட்டே வராங்க. பாடுகளை நீ சகித்தால், ஒவ்வொரு விஷயத்திலும் நீ சகித்தால். சிலருக்கு இந்த சகிப்புத்தன்மை இன்னும் ஸ்டார்ட் ஆகியிருக்காரு. ஏன்னா எப்போ சத்தியத்தை எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறோமோ, ஒவ்வொரு சத்தியத்திலும் நம்ம ஆழமாக எவ்வளோ நடக்கணும்னு முயற்சி செய்கிறோமோ, அந்த முயற்சி செய்ய 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 தான் உங்களுக்கு வெளியிலேருந்து பிரச்சனைகள் வரும். அதை சகிக்கிற தன்மை அப்போ தான் வரும். நன்மை செய்யும்போது வருகிற சகிப்புத்தன்மை அப்போ தான் வரும். எந்த அளவுக்கு சத்தியத்தில் வளர்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன அவங்க பிரச்சனைகள் வரும். அதான் எவ்வளோ வளர்ச்சிக்கு தக்கதாக தானே நம்ம வளர்ந்துக்கிறோம். அவ்வளோ சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு சில கஷ்டங்கள், பெரிய வயசானா வேறு கஷ்டங்கள். சின்ன வயசில் படிக்கணும்னு கஷ்டம், பெரிய வயசில் வேலைக்கு போகணும்னு கஷ்டம், சம்பாதிக்கணும்னு கஷ்டம். ஒவ்வொரு காலத்துக்கும் மாறுது இல்லையா? பிள்ளையாக இருந்தால் ஒரு கஷ்டம், அப்பாவாக இருந்தால் ஒரு கஷ்டம், தாத்தாவாக இருந்தால் ஒரு கஷ்டம். அதான் வளர்ச்சி. கிறிஸ்துவ வாழ்க்கையில் வளர 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 நமக்கு ஏற்படுகிற கஷ்டங்கள். அவரோடு கூட பாடுகளை சகித்தால், தெளிவாக சொல்கிறாரு, அவரோடு கூட. அப்போ எனக்கு வர பாடுகள்லாம் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற பாடுகள், அதை சகிக்கணும்னு அதான் அவரோடு கூட பாடுகளை சகித்தால். நம்ம நடைமுறையில் இல்லைங்களா, லோக்கல் லாங்குவேஜில் சொன்னால் சுற்றி அடிக்கிறாங்கன்னுவாங்க. சுற்றி அடிக்கிறாங்க. அப்போ எந்த பக்கம் போனாலும் அடிக்கிறாங்க, நிம்மதியே இல்லை. பாடுகளை சகித்தால், கிறிஸ்துவ நிமித்தம் வர பாடு இதெல்லாம். நீ பாடு, அதை நீ தான் முதல்ல சொல்லிட்டாங்க, நீ குற்றம் செஞ்சு அதில் பாடு, அது கணக்கில். கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற பாடுகள்லாம் எப்படின்னாக்கா, நன்மைக்கு தீமையை அனுபவிக்கிற பாடுகள். நல்ல போர் சேகம்னா தீங்கு அனுபவி சொல்லிட்டாரு அவரோடு கூட. அதுதான் அங்கே சொல்லுவாங்க பாருங்க, வாசிக்கலாமா? 2 தீமோத்தி 2:12. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். என்ன ஓட்டத்துக்காக நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு, அவரோடு கூட உட்காரதுக்கு, அந்த மகிமைக்கு போகிறதுக்கு நம்மளை செலக்ட் ஆகி உட்காந்துச்சா, அதுக்கு போகிறதுக்கு இல்லாமல் இன்மைக்கு மட்டும் நம்ம இருந்தோம்னா டோட்டல் வேஸ்ட்டு. எனக்கு நகை வேணும், நட்டு வேணும், அது வேணும், இது வேணும், டோட்டல் வேஸ்ட்டு. என்ன வேணுமோ அது கொடுத்துன்னு பருத்தேவை. மற்ற வயிறு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? தேவனுடைய மக்களுக்கு தேவன் கொடுக்குற விஷயம் மொத்தம் பார்க்கும்போது வயிறு எறிகிற மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இதெல்லாம் நம்மளுக்கு தகுதியே இல்லையா, நம்மளுக்கு எதுக்கு இதெல்லாம் வந்துன்னு இருக்குதுன்னு. தேவனுக்காக வாழும்போது இந்த பூமிக்கு என்ன வேணும், பூமியில் நீ வாழ்வதற்கு உனக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பாரு. ஆனால் தேவனுக்காக வாழும்போது துக்கமும் துயரமும் உனக்குள்ளே இருக்கும்.
உண்மையான கிறிஸ்துவன் ஒரு டேபிள் ஃபேன் மாதிரிங்க. உண்மையான கிறிஸ்துவன் ஒரு டேபிள் ஃபேன் மாதிரி. அதனுடைய சுழற்சி பார்த்தா தெரியாது, காற்று வருது அது மட்டும் அனுபவிப்பாங்க, சுழற்சி தெரியாது. ஆனால் அது எவ்வளவு விசையோடு எவ்வளவு கரண்ட்டை வாங்கி எவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி தன்னை தேய்ச்சிக்கிட்டு அது சுற்றுதுன்ற விஷயம் காற்று வாங்குறவங்களுக்கு தெரியாது. உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை அதுதான். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் தேவன் வாழ சொல்லுவாங்க, நம்மளை அழைச்சிருக்கிறார். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பிரிவினை உண்டாக்கினால் கிடையாது, நீங்கள் சண்டைகளை பிரச்சனைகளை அதிகப்படுத்தினால் கிடையாது, அவரோடு கூட பாடுகளை சகித்தால், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே சகித்தால். அதான் சொல்கிறாங்க வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? நாம் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்திருப்பது போல இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நான் ஜெயம் கொண்டு, இதே கஷ்டம்தான், நீ பட்ட எல்லா கஷ்டம் எனக்கு, இதே கஷ்டம் தான் எனக்கு, நீ பட்ட பாடுகள் தான் எனக்கு, நீ பட்ட துயரங்கள் துக்கங்கள் தான் எனக்கு. ஆனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், அங்கே பண்ணிட்டேன், நீ அந்த மாதிரி வா. அதுவும் வர முடியாத, மறுபடியாது தான். நீங்கள் இயேசு கிறிஸ்து பண்ண மாதிரி நம்மளால் பண்ண முடியாது தான், செய்ய முடியாது தான், முடியாது. ஆனால் இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கன்னா அவர் கரம் பிடிச்சி நடத்துறதுக்கு இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறாரு. நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயத்தில் கூட வீட்டில் பிரிவினைகள், சண்டைகள், பிரச்சனைகள் சரிங்களா? அந்த சண்டையை உருவாக்குறது எப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி ரோல் பண்ணுக்கிறோம். கிறிஸ்துவர்கள் சத்தியத்தை தெரிந்த கிறிஸ்துவ வாழ்க்கை வீண், அவங்களுக்கு தான் நிறைய அடி அடிக்கப்படும். தேவனுடைய சித்தம் என்னதென்று தெரிந்து அதன்படி செய்யாதனுக்கு அநேக அடி. அது என்ன மாதிரி அடின்னு தெரியாது, வலியா வேதனையா துக்கமா மனக்கவலையா தெரியாது. ஆனால் புரிய வைக்கிறது முயற்சி செய்வார். புரியாமல் நாம் மீண்டும் 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 அதை செய்து கொண்டு தொடர்ந்து கொண்டு இருப்போமானால் நாம் பரிதவிக்கத்தக்கவர்களாயிருவோம். ஏன்னா தேவனை எவ்வளோ ட்ரை பண்ணுற, கடைசியில் அவர் என்ன பண்ண எடுத்துறீங்களா, நம்ம சம்மட்டி எடுத்தா தாயா நீ என் பிள்ளையா வருவ அப்படின்னு சம்மட்டி எடுத்து அடிப்பார். இரும்பு அப்படித்தான் வலிக்க முடியும். சில நேரங்களில் இரும்புக்கு சம்மட்டி கொடுத்து தான் ஆகணும்னா கொடுத்துருவார். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதான் ஈஸியாக போகிற மாதிரி நம்மளுக்கு சொல்கிறார் ஜெயம் இல்லைங்களா? அதனால் சொல்லும்போது நான் ஜெயம் கொண்டு என்னுடைய பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, யாராக இருந்தாலும் சரி, அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட அமரும்படிக்கு அருள் செய்வார். அதுதான் அங்கே போகிறது தாங்க நோக்கம். பரலோகம் போகிறதுக்கு தாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. இந்த பூமிக்குரிய இதுக்கு இல்லை. நீ பூமிக்குரிய வேலைக்கு போ, சம்பாதி, உன் பிள்ளை குட்டிங்களை காப்பாற்று, உன்னை பெற்றவங்களை காப்பாற்று, நல்லா ராஜபோக வாழ்க்கை வாழணும்னா வாழ்ந்துக்கோ. ஆனால் இலக்கு அங்கே போகணுன்னு நினச்சிக்கோ, அதுக்கான வாழ்க்கையை வாழ்ந்துக்கோ. அதுதான் முக்கியம். இதில் பணக்கார வாழ்க்கை வாழ்ந்தாலும் வாழாவிட்டாலும் அங்கே ஒரு பெரிய வாழ்க்கையை தேவன் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். பார்த்தீங்களா? அந்த வாழ்க்கை தான் நமக்கு நாங்கள் முக்கியம். கொலோசியர் 3:24 வாசித்து முடிக்கலாம். கொலோசியர் 3:24. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அவ்வளோதான், அதுதான். அதான் இப்போ எதை செஞ்சாலும் கர்த்தருக்காக நான் செய்கிறேன். கர்த்தருக்கு நம்ம நன்மை செஞ்சு மட்டும் செய்ய சொல்லுவோம் இல்லைங்களா? யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறோம், தேவனை உமக்காக. கஷ்டம் வந்தால் கூட இல்லைங்களா, மனப்பூர்வமாக அந்த கிறிஸ்து இயேசுவே உமக்காக இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உமக்காக நான் இதை பொறுத்து கொள்கிறேன், உமக்காக நான் இதை சகித்து கொள்கிறேன், உமக்காக நான் அதை விட்டு கொடுக்கிறேன், உமக்காக நான் அதை மன்னிக்கிறேன் என்கிறதுனா என்ன வரணும். பார்த்தீங்களா? அதுதான் தேவன் என்ன பண்ணுறாரு, எதிர்பார்க்குறார். உமக்காக உமக்காக உமக்காக, அதுதான் தேவன் ரொம்ப எதிர்பார்க்குறார். அப்போ இந்த சகிப்புத்தன்மை தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகும். நான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை வாழறதுக்கு நிறைய பேசலாம் இல்லைங்களா? இன்று உங்கள் பிரச்சனை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மாறி போகும், கேட்கும்போது சந்தோஷம். அதுக்கு ஒரு வசனம், இயேசு கிறிஸ்து 2 வேலை அதாவது தேவன் நம்மளுக்கு 2 வேலை செய்கிறார். ஒன்று, இல்லைங்களா, ஆடுகளை வெளியில் கூப்பிட்டு வந்து அதுக்கு என்ன பண்ணுறாங்க, புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்தி செல்கிறார். அப்போ தண்ணி கொடுக்குறாரு, ஃபுட்டு கொடுக்குறாரு, உணவு கொடுக்குறாரு, புல் கொடுக்குறாரு. இப்போ தண்ணி முக்கியமா புல் முக்கியமா?
அப்படின்னு ஒரு கேள்வி வருது சரிங்களா? இப்போது ரொம்ப பசியாக இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப பசி, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா ஓகே. ஆனால் ரொம்ப தாகமாக இருக்குது, ரொம்ப தாகம், அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்தா ஓகே ஆகுமா? ஆகாது. அப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும், தண்ணி வசனம் வேணும். அப்போ அதை அந்த தண்ணியை குடிச்சிட்டா கொஞ்சம் என்ன ஆயிருங்க, ஃப்ரெஷ் ஆகுங்க. ஆனால் தண்ணி குடித்தவனுக்கு அடுத்தது என்ன தெரியுங்களா வேணும்? பலமான ஆகாரம். அப்போ தான் அவன் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியும். கிறிஸ்துக்காக நன்மை தீமை என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக அவன் மனம் புதிதாகிறதுனாலே அவன் மறுரூபமாகுகிறான் என்று பார்க்கலாம். அப்போ நன்மை தீமை என்று பகுத்தறியணும்னா அவனுக்கு பலமான ஆகாரம் வேணும். அது எமர்ஜென்சிக்கு அவனுக்கு தண்ணியும் வேணும் சரிங்களா? தண்ணி கொஞ்சம் வேணும் தான். ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, தண்ணி ஈஸியாக கிடைக்கிறதுனால தண்ணி போதும் தண்ணி போதும் தண்ணி போதும்னு எல்லாம் ஆசீர்வாதமாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நன்மை தீமை என்னதென்று பகுத்தறிகிற அந்த வசனங்களே இல்லாமல் போச்சு. நன்மை தீமை எதென்று பகுத்தறிகிற வசனங்கள் வேணும், அதன்படி வாழ்கிற வாழ்க்கை வேணும். நீ எப்படி வேணாலும் வாழ தேவையில்லப்பா, தேவன் உங்களை காப்பாற்றுவார்ன்றது நிறைய ஆயிடுச்சு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கை முக்கியம், சகிப்புத்தன்மை முக்கியம். தேவன் இந்த நல்ல நேரத்தை கொடுத்ததற்காக பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றி செலுத்துவோம். ஆமென்.